ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி மைத்திலியை அழைச்சிட்டு வராங்க. கார்த்தியை அறிமுகப்படுத்துறதுக்காக அப்படின்னு பார்த்து கார்த்திக் பின் ஷேப்பை காமிச்சிட்டு இருக்கிறதால மைத்திலிக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம ரேவதி அதோ அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னதும் யாருங்க அப்படின்னு நம்ம மைத்திலி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து யாரோ கூப்பிட்டதும் உடனே நம்ம ரேவதி எங்க இங்கே இருங்க, நான் கொஞ்ச நேரத்தால் வந்துடுறேன், அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னதும் உடனே மைத்திலி நிற்காங்க. அப்படின்னு பார்த்து ரேவதி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் அந்த ஆளோட பேசினதும் இந்த பக்கம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. சைட் ஷேப்பில் மைத்திலி கவனிச்சிடுறாங்க. என்ன இது கார்த்திக் தம்பி மாதிரி இருக்கே, இவரை தானே ரேவதி அவளோட ஹஸ்பண்ட்னு சொன்னா, நமக்கு பின் ஷேப்பில் இருந்ததால சரியா தெரியாம போச்சு. அப்படின்னா கார்த்திக் தம்பி தானா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கார்த்திக் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மைத்திலி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து ரேவதி வந்துடுறாங்க. உடனே மைத்திலி கார்த்தியை மிஸ் பண்ணிடுறாங்க. இங்கே தானே இருக்க சொன்னேன், எங்கே போனீங்க அப்படின்னதும் இல்லை, தெரிஞ்ச ஒருத்தங்க வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தேடி போனேன். ஆமாம், உன்னோட லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு மைத்திலி நம்ம ரேவதி கிட்டே கேட்டதும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, அப்போ லவ்வா இல்லை, இது ஒரு திடீர்னு நடந்த ஒரு கல்யாணம் தான் அப்படிங்கிறதோ. என்ன சொல்கிற ரேவதி, புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே நடந்த அத்தனை விஷயத்தையும் ரேவதி மைத்திலி கிட்ட சொல்கிறாங்க. நான் ஒருத்தனை கண்மூடித்தனமாக நம்பிட்டேன், ஸோ எல்லாமே வீணாக போயிடுச்சு. ஆனால் என் அம்மாவும் ராஜாவும் சேர்ந்து தான் என்னோடய வாழ்க்கையை சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ராஜா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ராஜா எனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியிருக்காரு அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. ஓஹோ, உன்னோட ஹஸ்பண்ட் பேர் ராஜாவா? ஆமாம் அப்படின்னது. ஓஹோ, நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல, தம்பியோட பேர் கார்த்திகாச்சு அப்படின்னு மைத்திலி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா முளைப்பாறை எடுக்கிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதியும் பொம்பளைங்க லைனில் நிற்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க எல்லாருமே லைனில் நின்றுட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் தலையிலையும் அந்த இதை வச்சதும் எல்லாரும் கோவிலை சுட்டலான்னு எடுக்கும்போதும் உடனே நம்ம ரேவதி தலையில இருந்த முளைப்பாரி கீழே விழுந்துடுது. இதை பார்த்து அங்க இருக்கிற லேடிஸ் இங்க பாருமா, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் அம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்னதோ ரேவதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எங்க அந்த பொண்ணு தெரியாதனமா இடிச்சிட்டா, அதனாலதான் கீழே விழுந்துருச்சு, அதுக்கு போய் இப்படி எல்லாமா பேசுவீங்க அப்படின்னு போது, ஏப்பா விழுந்த பிறகு திருப்பி எடுக்க முடியாதுப்பா, இன்னொரு முளைப்பாரியும் இல்லை அப்படின்னு நம்ம பாட்டி சொன்னதும் உடனே ரேவதி கோவில் பின்னாடி போய்க்கிறாங்க. இந்த பக்கம் லேடிஸ் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ ஃபீல் பண்ணுவியான்னு, இல்லை அந்த பொம்பளை சொன்னது சரிதானே, அவங்க சொன்னதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத அப்படின்னு கார்த்திக் ரேவதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லை, நான் உன்னை எத்தனை வாட்டி ராஜா காயப்படுத்திருக்கேன், அந்த கேவலக்கட்ட மகேஷையும் மாயாவையும் நம்பி உன்னை நிறைய வாட்டி காயப்படுத்திருக்கேன், அதனால தான் கடவுள் இப்படி என்ன முளைப்பாரி எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னதோ. இப்போ பாரு, இப்போ என்ன நீ முளைப்பாறை எடுக்கணும், அவ்வளோதானே, அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே பாட்டி, அது எங்கே இருக்குன்னு தெரியும், ஒரு வீட்டில் தான் வச்சுருக்காங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, கிளம்புறதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னுட்டு கார்த்திக் ரொம்ப வேகமாக ஓடி போய் நம்ம ரேவதிக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாருப்பா கார்த்தி, எங்கேருந்துப்பா எடுத்தா அப்படின்னு பாட்டி கேட்டது. உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, சரிம்மா ரேவதி, நீ உன் புருஷன் கையால் வாங்கி எடுக்கணும்னு அந்த அம்மனே ஆசைப்பட்டிருக்கா போல, சரி கிளம்பு அப்படின்னதும் நல்லபடி எல்லாரும் முளைப்பாறை எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி கார்த்திக்கிட்ட ரொம்ப நன்றி ராஜா, நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் எடுத்துருக்கவும் முடியாது, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசிருப்பாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ரேவதி கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. சரி, இது கோவில், ஒன்னா கட்டி பிடிச்சா பார்க்குறவங்க என்னத்தை நினைப்பாங்க அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி, என்னோட புருஷனை நான் கட்டி பிடிக்க யாருக்கு என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்னதும் கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது.